ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த கடவுளாலேயே முடியாததை வேறு யாராலும் இறைவனுடைய அடிமுடியையோ இறைவனுடைய குணங்களையோ இறை தன்மை இப்படிப்பட்டதுதான் என்றோ நம்மால் இது இப்படித்தான் என்று உறுதிபட தெரிவிக்க முடியாத நிலையில் இருப்பவன் தான் இறைவன். அதனால்தான் தன்மை பிறர்க்கு அறிவறியேன், பிறரால் கடவுளுடைய தன்மையை அறிந்து கொள்ள முடியாதவர் நீ, அதனால் நீ என்னுடன் ஆடவாரே. தனித்தலைமை பெரும்பதி, இந்த தலைமை பதவி நிறைய பேருக்கு இருக்குது, ஆனால் இது தனித்தலைமை, இது ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த ஸ்பெஷாலிட்டியோடு இருக்கிற தனித்தலைமை எது என்றால், இந்த இறைவன் தான் எல்லா இறைவனையும் படைத்திருக்கிறார். இந்த இறைவன் இருக்கின்ற இடம் 16வது இடம். அதற்கு கீழ் இவரால் படைக்கப்பட்ட நாம் உட்பட கீழே இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி தனித்தலைமை பெரும்பதியில் வருது ஆடவாரி வன்மை மனத்தவர்க்கு அறி. இதனால்தான் இந்த பாத்திரத்தை சுத்தமாக்கணும்னு சொல்றது காரணம். வன்மை, வன்முறை சார்ந்த அன்புக்கு எதிர்மறையாக இருக்கின்ற இந்த வன்மனமாக இருக்கின்ற யாராலும் கடவுளை அறிந்து கொள்ள முடியாது. கடவுளை அறிந்து கொள்வதற்கு அன்பு மட்டும்தான் அடிப்படை சாதனமாக இருக்க முடியும். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அந்த அன்பு என்ற கடவுளர், அந்த மலை போன்ற கடவுள் அன்பு என்ற இரக்க உணர்ச்சியினால் நம்முடைய கையிலேயே அவன் வந்து அமர்வான், அவனே வருவான். அப்ப இந்த அன்புதான் அடிப்படை சாதனமாக இருக்கிறது. அதற்கு மாறான வன்மம், வன்மை, வன்முறை சார்ந்த மனம் இருந்தால் நம் அந்த அப்படிப்பட்ட மனதை உடையவர்களுக்கு கடவுளையே அறிந்து கொள்ள முடியாது. கடவுளை அறிந்து கொண்டு அம்மயம் ஆவதற்கு முதல்ல கடவுளை அறிஞ்சுக்கணும். கடவுளை அறிவது என்பது நிறைய பேருக்கு முடியாது. நம்மளாலும் முழுமையா அறிந்து கொள்ள முடியுமானா முடியாது, ஓரளவுக்கு அறிந்து கொள்ள முடியும். ஆனால் நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கணும்னா, கடவுளை முழுசா அறிஞ்சோமா அறியலையா அப்படின்றதெல்லாம் அப்பாற்பட்ட வேலை. நமக்கு வள்ளல் பெருமான் சொல்லிக் கொடுக்கிறது இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கத்துல நடைபெறணும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் ஜீவகாருண்ய செயல், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு ஜீவகாருண்ய செயல் என்பது அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் உண்மையான கடவுள் வழிபாடு ஜீவகாருண்யம் தான். அப்ப பிறர் எந்தவித ஆதாரமும் இல்லாதவர்களுக்கு ஒருவேளை பசிக்கு உணவு கொடுப்பதே பெரிய வழிபாடு. அதுதான் அறிவு விளங்கியவர்களுக்கான வழிபாடு அப்படின்னு வள்ளல் பெருமான் சொன்னதை செய்து கொண்டே போனால் இறைவன் நம்மிடம் வராமல் எங்கேயும் போய்விட மாட்டான் என்பதுதான் உறுதி. நம்ம செய்ய வேண்டியது அவ்வளவுதான். நம்ம அவனை அறிந்து கொண்டோமா அறிந்து கொள்ளவில்லையா அதை பற்றிய கவலையே நமக்கு தேவையில்லை. இப்ப நான் ஒருத்தர் பேசுறேன்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தர் பேசினார்னா நான் பேசுனதெல்லாம் தப்புன்னு பேசுறதுக்கு ஒரு ஆள் வருவார். அது பேசலாம், சன்மார்க்கத்துல பேசலாம். அதுக்காக தான் யார் பேசினாலும் நீங்க கேட்டுக்கிட்டு நீங்க சுயமா உணர்வதற்கு திருவருட்பாவை நீங்கள் எல்லாம் படிக்கணும். திருவருட்பாவை நீங்கள் எல்லாம் படித்தால்தான் யார் என்ன சொன்னாலும் இந்த காதுல வாங்கி அதையே உண்மை என்று நம்பிக்கொள்ள கூடாது. நீங்க படிக்கணும், திருவருட்பா படிக்கணும். அதுல முக்கியமா திருவருட்பா படிக்கணும், முக்கியமா அகவல் படிக்கணும், முக்கியமா பேருபதேசம் படிக்கணும், முக்கியமா 4 விண்ணப்பங்கள் படிக்கணும், முக்கியமா ஞான சரியை படிக்கணும், முக்கியமா தத்துவ வெற்றி படிக்கணும். இவ்வளவையும் படிச்சுட்டு யார் சொல்றது வேணாலும் கேட்டீங்கன்னா உங்களை யாராலையும் குழப்ப முடியாது. இப்போ குழப்பம் இல்லாம இருக்கணும்னா நம்ம படிக்கணும், எல்லாரும் படிக்கணும். இது ஏதோ சொற்பொழிவுன்றது எனக்கு தெரிந்ததை சொல்றது இல்லை, நான் சொல்றது சத்தியமா வள்ளல் பெருமான் என்னென்னலாம் சொல்றாரோ அதை தான் உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன். எனக்கு அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஆனால் நமக்கு இருக்கிற சூழ்நிலைகள் இருக்கிற நிலையெல்லாம் பாத்தீங்கன்னா இதை தவறுன்னு சொல்லலாம், அது அவங்களுடைய உரிமை, அது தப்புன்னு சொல்ல. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இந்த உலகத்துல கடவுளே கிடையாது. அதனால தானே கடவுளே இல்லைன்றோம். நம்ம விமர்சனத்துக்கு கடவுளே தப்பிக்கல அப்படின்னு இருக்கும்போது நம்ம எல்லாரும், ஆனா நம்ம எது உண்மை எது பொய், இவர் சொல்லுவது சரியா அல்லது வேறொருவர் சொல்லுவது சரியா என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு நமக்கு நாமே சத்விசாரம் செய்து கொள்ள வேண்டும். இந்த சத்விசாரத்தில்
என்ன முடிவெடுக்கிறீர்களோ அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இதுதான் நம்ம சொல்ல வேண்டியது. இது என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, எல்லா பேச்சாளரும் அந்த பேச்சில இத குறிப்பிட்டு பேசினா நல்லா இருக்கும்னு ஒரு பக்கம் நான் நினைச்சுக்கிறது உண்டு. அது எல்லாருக்கும் பொதுவானதுதான். இது தந்தை பெரியார் இத ஆரம்பிச்சு வச்சார். அவர் பேசுவார். தந்தை பெரியார்னா சில பேருக்கு கொஞ்சம் எரிச்சலா இருக்கும். என்னடா இது கோயில்ல உட்கார்ந்து தந்தை பெரியார் சொல்றாரு அப்படி இல்ல. தந்தை பெரியார் ஆன்மீகத்துக்கு அவர் பாதுகாப்பு கொடுத்தவர். தாழ்த்தப்பட்டவர்களை கோயிலுக்கு உள்ளே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் சொல்ற. நான் கடவுள் இருக்குது இல்லைன்றது அப்பாற்பட்ட, கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்புகிறார்கள் கடவுளை. அந்த கடவுள்கிட்ட எந்த பேதமும் இருக்கக்கூடாது. ஏன் ஒரு குறிப்பிட்டவரை உள்ள விடுறீங்க, குறிப்பிட்டவரை வெளியில விடுறீங்களன்னு கேட்கிறார்ல. அப்ப சொல்லுவார், நான் சொல்லுகிறேன் என்று எதையும் நம்பி விடாதீர்கள். உங்களுடைய சுய புத்தியின் மூலமாக நீங்கள் உணர்ந்து நீங்க இது சரின்னா ஏத்துக்குங்க. இந்த ராமசாமி ஏதோ வளர்த்து போறான்னு நினைச்சீங்கன்னா விட்டுட்டு போயிருக்குன்னு சொல்றேன். இந்த வன்மை மனத்தவர்க்கு அறியீர் வஞ்சமில்லா நெஞ்சகத்தீர் ஆடவாரி. இந்த வஞ்சமில்லாத நெஞ்சம் கடவுளுக்கு இருக்குது. வன்மை மனத்தவர்க்கு அறியாதவராக கடவுள் இருக்கிறார். துரிய பதம் கடந்தவரே ஆடவாரி. துரிய பதம் என்றால் என்ன என்று அனுபவ நிலைகளாக மாறும். இந்த 19வது அனுபவ நிலைதான் வள்ளல் பெருமான் சொல்ற சுத்த சிவ துரிய அதீதம். அதுல சுத்தம் இருக்குது, சிவம் இருக்குது, துரியம் இருக்கிறது. அதற்கும் அது மட்டும் இல்ல, சிவத்திற்கும் அதீதம். அதுதான் சுத்த சிவ துரிய அதீதம். அதுதான் சுருக்கமா சுத்த சிவ துரியாதீதம் என்று சொல்றது. இப்ப இந்த இடம் தான் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய இடம். இந்த இடம் எப்படின்னா, நம்ம ஒரு ஜீவன், நம்ம கிட்ட இந்த இடம் எப்படி இருக்குதுன்னா, இயல்பா நம்ம விழித்து கொண்டிருப்போம், தூங்கி கொண்டிருப்போம், கனவு கண்டு இருப்போம். இதுதான் வாலாயமா இந்த உலகம் மனித பிறப்பை கொடுத்ததிலிருந்து நடந்துகிறது. இது எல்லாம் இருள் நிலை. அப்ப இருள் மருள் தெருள், இருள் நிலையில இருக்கிற நிலைதான் சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி. இந்த சாக்கிரம் என்பது விழிப்பு நிலை, சொப்பனம் என்பது கனவு நிலை, சுழுத்தி என்பது உறக்க நிலை. அப்ப இதுதான் நம்ம வாலாயமா தொடர்ந்து தொய்வில்லாம எந்தவித பிரச்சனையும் இல்லாம பாதி நேரம் வாழ்க்கையில வாழ்நாள்ல பாதி நேரம் தூங்குறது நம்ம தான். மீதி நேரத்தில் தான் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இது உறக்கம் நிறை. இதோட நிறுத்திக்கிறேன். நான் இந்த விளக்கத்தை மட்டும் சொல்லிட்டேன். சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, இதுதான் ஜீவ சாக்கிரம், ஜீவ சொப்பனம், ஜீவ சுழுத்தி. இதுக்கு அடுத்தது, இதிலிருந்து நம்ம இந்த மனத்தை அறுத்துக் கொள்வதற்கான பயிற்சியை எடுத்தோம்னா அப்ப நிர்மலமாக ஆகணும். நம்முடைய உறக்கம் நிர்மலமாக இருக்கணும், விழிப்பு நிர்மலம், அது மலமற்ற தன்மையை நோக்கி போகுது. இது இருள் நிலை, ஜீவ சாக்கிரம், ஜீவ சொப்பனம், ஜீவ சுழுத்தி. மருள் நிலை கொஞ்சம் இந்த ஜீவ நிலையை காட்டிலும் இருள் நிலையை காட்டிலும் கொஞ்சம் வெளிச்சத்தோட இருக்கிற நிலை, அதுதான் மருள் நிலை. அதுதான் நிர்மல சாத்திரம், நிர்மல சொப்பனம், நிர்மல சுருதி. இந்த ஒரே இடத்திற்கு வேறு வேறு பெயர். இன்னொன்று பரசாத்திரம், இந்த பரம்பொருளை அடைவது, அதற்கான இத பயிற்சி கொடுக்கிறது. இது என்னன்னா ஆன்மாவினுடைய பயணம் தான் இது எல்லாமே. ஆன்மா கீழ் நோக்கி போகும், மூலாதாரத்திற்கு போயிட்டு திரும்ப மேல் நோக்கி வரும். ஆன்மா கீழ் நோக்கி போனால் அது கீழால் அவஸ்தை, மேல் நோக்கி வந்தால் மேலால் அவஸ்தை. அவஸ்தைன்னா செயல்பாடு தான். அவஸ்தை இல்லாத செயல்பாடு என்ன இருக்கு? நம்ம எந்த செயல்பட்டாலும் நமக்கு ஒரு களைப்பு எல்லாம் வரும். அதனால்தான் அதுக்கு அவஸ்தைன்னு பேர் வச்சிருக்காங்க. மேலால் அவஸ்தை, கீழால் அவஸ்தை. அப்போ இந்த பரசாக்கிரம், பரசொப்பனம், பரசுழுத்தி. இப்ப நான் சொன்னது 9 நிலை. இந்த 9 நிலையிலும் துரியம் ஒண்ணு கிடையவே கிடையாது. அதுக்கு அடுத்தது 10வது நிலை தான் குரு சாக்கிரம், 11வது நிலை குரு சொப்பனம், 12வது நிலை குரு சுழுத்தி, 13வது நிலை தான் குரு துரியம். இந்த குரு துரியம் தான் ஞான சரியை என்ற 13வது நிலையை குறிக்கும். இந்த குரு துரியம் தான் ஏற்கனவே இருந்த ஞானிகள் எல்லாரும்
தத்துவராயர் உட்பட எல்லா ஞானிகளும் அடைந்த நிலை எதுனா குரு துரியம். இந்த குரு துரியத்திற்கு சிவதுரியம் என்ற ஒரு சாக்கியம், சுத்த சிவ சொப்பனம், சுத்த சிவ சுழுத்தி, சுத்த சிவ துரியம். இந்த நிலைதான் ஆரம்பத்துல ஜீவ 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 நிலையில நமக்கு உயர்ந்த இடம்னு ஒண்ணு கிடையாது. இருள்லயே இருக்கிறோம், மருள்லயே இருக்கிறோம். அந்த மருள் நிலைதான் நிர்மல சாக்கிரம், பரசாக்கிரம். தெருள் நிலைதான் சிவ சிவ சாக்கிரம், குரு சாக்கிரம். இந்த தெருள் நிலைக்கு பிறகுதான் அருள் நிலைதான் சுத்த சிவ நிலைதான் அருள் நிலை. இந்த சுத்த சிவ நிலை வரும்பொழுதுதான் இந்த சிவநிலையிலேயே துரியம் வந்து விடுது. இந்த துரியமே மேலான துரியம் இல்லை. துரியம் என்றால் உயர்ந்த நிலை, அதுவே மேலான நிலை இல்லை. ஆனால் அது சுத்த சிவ துரியம் என்ற நிலைக்கு வரும்பொழுதுதான் இது மேலான நிலையாக எண்ணிலை என இயம்பும் மேல்நிலை என்ற நிலைதான் சுத்த சிவ துரியத்திற்கும் கடந்து சுத்த சிவ துரிய அதீத நிலை என்பதுதான் 16வது. நான் சொன்னதெல்லாம் 19. ஆனால் நான் இப்ப 16வது நிலைன்னு சொல்றேன். அப்ப மீதி 3 நிலை என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அந்த 3 நிலை தான் இந்த சுத்த சிவ துரியாதீத நிலை அடையும் பொழுது ஜீவ சாக்கிரம், ஜீவ சொப்பனம், ஜீவ சுழுத்தி நம்மிடம் இருந்து அகன்று விடும். அந்த 3ம் போய்விட்டால் எஞ்சியது 16 என்று உரைநடை பகுதியில வள்ளலார் சொன்னதுதான் உங்களுக்கு நான் எடுத்து சொல்லியிருக்கேன். அப்ப இந்த சுத்த சிவ துரியாதீத நிலை என்பதுதான் இருள் மருள் தெருள் கடந்த அருள் நிலை. மறுத்து கடந்து மருவி உயரக்கூடிய நிலை. இந்த உயர்தல் என்ற கலத்தல் அனுபவத்தை சொல்லுவதுதான் அம்பலவாணர் ஆட வருகை என்ற இந்த நிலையோடு உங்களுக்கு தெரிவித்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. முழுக்க தத்துவ பாடல்கள். ஏன்னா அகப்பொருள் எல்லாமே தத்துவ பாடல்கள் தான். ஐயா சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த அம்பலவாணர் வருகை, ஆட வருகை, அணைய வருகை அப்படின்னு சொல்லிட்டு 3 டாபிக்ல வந்து இந்த 3 தொடர்நிலை செய்கிறோம். எப்படி நம்ம 50 காப்பியங்கள்ல இரட்டை காப்பியங்கள் சொல்லுவோம். எதை சொல்லணும்? ஒன்று வந்து சிலப்பதிகாரம், இன்னொன்று வந்து மணிமேகலை. இந்த 2மே இரட்டை காப்பியங்கள் எப்படி சொல்றோமோ அதே மாதிரி இந்த 6ஆம் திருமுறையில 113வது பதிகம், 114வது பதிகம், 115 இது எல்லாமே நமக்கு தொடர்நிலை செய்கிற மாதிரி இரட்டை காப்பியங்கள புலப்பொருள், அகப்பொருள், அகப்புறப்பொருள் இந்த 3ஐயும் கலந்த ஒரு பாடலை தான் ஐயா வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. இந்த ஐயா சொன்னதை வந்து இவர்களும் உள்வாங்கி 2 தலைவர்கள் வந்து இப்போ ஆய்வு மாதிரி சொல்ல வர இருக்காங்க. ஒருவர் வந்து எங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்துடைய தகவல் தொழில்நுட்ப தலைவர் திரு ஐயா அவர்கள். அவங்க என்னன்னா அவரை பற்றி ரொம்ப சொல்லணும். ரொம்ப வேகமான ஒரு சன்மார்க்கி, சுத்த சன்மார்க்கி. வள்ளலார் சொன்ன அந்த ஜீவகாரணத்தை பண்றார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில 4 மணிக்கு இருக்கார். மதியமா பார்த்தீங்கன்னா அவர் எங்க இருக்காருன்னா சின்ன காவலம் போயிருக்காரு. சாயந்தரம் பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் இருக்காரு. 7 மணிக்கு KK நகர் வந்துட்டார். அப்படி என்ன அவர் பர பிரதேசம் சொல்லுவாங்க. அது மாதிரி தன்னுடைய சன்மார்க்கத்தை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற திரு சரவணகுமார் ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்பாட இருக்கின்றோம். ஐயா அவர்கள் பேசிய அம்பலவாணர் நம்முடைய ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட சன்மார்க்க சங்க தலைவர் திரு செந்தில் தண்டபாணி ஐயா அவர்கள் மடை திறந்த வெள்ளம் போல மனமனமனு சொல்லிட்டாரு. அவருக்கு இந்த நேரம் பத்தாது. முதல் பாட்டு தான் சொல்லியிருக்காரு எல்லாரும். அதான் ஆரம்பித்தார், அதான் முடிச்சிட்டார். அவருக்கு இந்த 11 பாட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் 11 நாள் கொடுக்கணும். ஒவ்வொரு பாட்டுக்கும் வரும். அந்த அளவுக்கு அதை ஆய்வு செய்யக்கூடியவர் அவர். ஒரு பாடலுக்கே அந்த அளவுக்கு பொருள் உட்பொருள் இருக்குது. அவ்வளவு விவரம் சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவர் நம்முடைய சென்னை தண்டபாணி. நம்முடைய பரமதேவ இருக்கார் பாருங்க, அவர் 11 பாட்டையும் அப்படியே சாரா புரிஞ்சு டக்குன்னு சொல்லிடுவார். அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவர் நம்ம பரமதேவ ஐயா. அப்போ இவருக்கு எவ்வளவு பாட்டு வேணாலும் ஒரு மணி நேரத்தில் கொடுக்கலாம், அவருக்கு ஒரு பாட்டை 1 மணி நேரத்தில் கொடுக்கணும். ஸோ இதுதான் வித்தியாசம். ரொம்ப அழகாக சொன்னார். நம்முடைய 6ஆம் திருமுறை திருவள்ளுப்பாவில் இருக்கிற இந்த அம்பலவாணர் வருகை, அதுவும் அம்பலவாணர் அணைய வருகை மற்றும் அம்பலவாணர் ஆட வருகை ஆகிய 3த்தையும் பற்றி அவர் சொன்னார். அவர் கொடுத்த தலைப்பு வந்து அம்பலவாணர் ஆட வருகை தான். இருந்தாலும் அதை ஒத்துதான் இந்த மற்ற 2ம் சேர்ந்து வருது, கலவையா 3 ஒன்றுதான் ஒரு அடிப்படையில் ஐயா வந்து மிக அழகாக வந்து அந்த விஷயத்தை சொன்னார். எப்படி என்றால், அதாவது
இது வந்து ஒரு பாடக்கூடிய பாடல். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு நம்மளுடைய அருட்பா வந்து படிப்பது போல ஒரு பொருள் உணர்ந்துருக்கேன். இது வந்து இசையோட பாடக்கூடிய ஒரு விதத்தில் கூடிய பாடல் தான் இந்த பாடல்கள்லாம். இதை வந்து வள்ளலார் எப்படின்னா தன்னை ஒரு தலைவியாகவும் இறைவனை வந்து தலைவனாகவும் கூறி அதை வந்து அழைப்பதாக நம்மளோட தன்னை என்னோட வந்து சேருங்கள் இறைவா அப்படின்னு அழைப்பதற்காக ஒரு அழைப்பு தான் இந்த அம்பலவாணர் ஆட வருகையும் அணைய வருகையும் அம்பலவாணர் வருகையும். இந்த மூன்றும் என்னன்னா இறைவனோட நாம் எப்படி கலப்பது அப்படின்னு தான். இந்த ஒரு விஷயத்தை வந்து எப்படி அவர் வந்து சொல்லும்போது சொன்னாரு, இந்த 16வது நிலை தான் நம்முடைய சமரச சுத்த சன்மார்க்க நிலை என்பதும் அதை வந்து பெறுவதுதான் நம்முடைய அனுபவம், அது ஒண்ணுதான் அப்படி என்ற விஷயத்தை அவர் சொல்றாரு. இந்த இரண்டர கலத்தல் இறைவனோட கலப்பதற்கு இல்ல, அதை தான் நம்ம வந்து செல்வது என்பதும் மற்ற சமய மார்க்கங்கள்லாம் இறைவனை நாம் தேடி சொல்கின்றோம். ஆனால் நம்முடைய சுத்த சன்மார்க்கத்துல நாம் இறைவன் நம்மை தேடி வருவதை நாம் செய்கின்றோம். அந்த ஜீவகாருண்ய பணி ஒன்றுதான் நாம் இறைவனை தேட, இறைவன் நம்மை வந்து சேரக்கூடிய ஒரு வழியாக இருக்கின்றது என்பது நம்ம சுத்த சன்மார்க்கத்தில் அறிந்த எல்லோருக்கும் தெரியும். அதனால் நம்முடைய முக்கியமான இறைவன் நம்மை வந்து அடைய வேண்டும் என்றால் அதற்கு காரணம் முக்கியமானது ஜீவகாருண்ய ஒன்றுதான். அந்த ஜீவகாருண்ய பணியை தான் நாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தையும் நம்ம ஐயா அதுல அழகாக சொன்னாரு. அதுல வந்து அவரு அகவல் வந்து முதல்ல இறைவனை அழைப்பதாகவும் இயற்கை உண்மை கலத்தல் என்பதாகவும் இயற்கை இன்பம் வந்துதான் பேரின்பம், அதுதான் அம்பலவான வருகை அணைய வருகை ஆடவாரி என்ற மூன்று விஷயத்தையும் அவர் மிக அழகாக சொன்னாரு. நம்ம சுத்த சன்மார்க்கத்தை வந்து கடவுள் வேற வேற கிடையாது, பல பெயர்கள் வழங்கக்கூடிய விஷயம்லாம் எதுவும் கிடையாது. இறைவன் ஒருவன் தான், அவரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒருவர் தான் நம்முடைய தலைவர். ஏன்னா பல தலைவர்கள் இருக்க முடியாது, நம்முடைய ஒரு உடம்புக்கு ஒரு தலை தான் இருக்க வேண்டும். அதே போல நம்ம எல்லோருக்கும் சேர்ந்த ஒரே ஒரு இறைவன் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒருவர் தான். அவரையே நாம் வந்து அறிவுபூர்வமாக சிந்தித்து அவரை வணங்க வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும். அதைத்தான் சொல்கின்றார், அறிவு உள்ள ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு என்று கூறுகின்றார். அதனால் அந்த ஜீவகாருண்ய பணி செய்வதுதான் நாம் வந்து செய்யக்கூடிய முக்கியமான விஷயம். இன்னொன்று ஐயா வந்து சொன்னாரு, பின்னாடியே ஒருத்தர் நம்ம சொல்ற விஷயத்தெல்லாம் விமர்சனம் செய்ய வருவாருன்னு. அது நானாக தான் இருக்கணும்னு சொன்னாரு, நான் தெரியல எனக்கு, நான் ஒரு விளையாட்டுக்காக சொல்றேன். ஆனா ஐயா வந்து சில விஷயத்துல நான் கேள்வி கேட்கறதா உண்டு, யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை, அவரு சொல்லுவேன் தான். ஆனா அதுக்காக எங்களுக்குள்ள விஷயம் வந்து இது கிடையாது, வேறுபாடு கிடையாது, கருத்து வேறுபாடெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு சில விஷயம் வந்து மக்கள் வந்து நினைக்கிறாங்க இல்லைங்களா, இந்த இறைவன் வரலாறை பத்தி நினைக்கிறாங்க, கடவுள் உண்டா நினைக்கிறாங்க. அப்ப அந்த கேள்வியெல்லாம் என்ன கேட்கும் போது அந்த கேள்வி எனக்கு உள்ள இருந்து அவரை கேட்கணும்னு தோணுது, வேற ஒண்ணும் இல்லை. அப்போ நான் வந்து வரலாற ஏற்றுக்கொள்ளனா இறைவன் இல்லைன்னு நினைக்கிறேனான்றது கிடையாது. அந்த நிலையில் இருந்த மனிதர்கள் என்னை கேட்கும் போது எனக்கு ஏற்படைய சந்தேகத்தை அவர் மூலியமா நான் கேட்டு அதை மற்றவங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தணும்ன்ற விருப்பத்துக்காக சொல்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஐயா சொல்றாங்க விமர்சனம் வந்து எல்லாரும் செய்யலான்னு, அதைத்தான் நானும் வந்து முதலே சொல்லுவேன். நம்ம சொல்ற விஷயத்தையும் நீங்கள் ஆய்வு செய்து அது வள்ளல் பெருமான் கூடிய கருத்துக்கு ஒத்து வருந்தா ஏற்றுங்க, இல்லைன்னா நீங்க எந்த விஷயத்த அதை புறந்தள்ளிதான் தள்ளிக்கலாம், அது தவறே கிடையாது. அவர் சொல்லிய கருத்துல முற்றிலும் உடன்படுகிறேன் நான். அதனால வள்ளல் பெருமான் கூடிய கருத்தை வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்துல சிந்திக்கிறாங்க. அந்த சிந்தனை நல்ல சிந்தனையாக இருந்தால் நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாற்று சிந்தனையாக இருந்தால் அதை நாம் வந்து வள்ளல் பெருமான் வழங்கிய இந்த திருவருட்பாவிலும் அவர் கூறிய உரைநடையிலும் இருந்து எடுத்துக்கொண்டு நாம் சிந்தித்து இறைவன் நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல அருளை கொடுப்பான், வள்ளல் பெருமான் நமக்கு அதை வழிகாட்டுவார் என்ற ஒரு எண்ணத்துல நீங்க பயணித்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உண்மை பொருள் விளங்கும். அதை நீங்க எல்லோரும் ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும் என்று கூறி இந்த இருள் மருள் தெருள் அருள் என்ற விஷயத்தை சொல்லினாரு. உயர்தல் என்ற களத்தல் தான், அதுதான் அம்பலவாணர் ஆட வருகை என்று சொல்லி மிக முத்தாய்ப்பாக ஐயா அவர்கள் முடித்தார். இது மிக சிறந்த ஒரு அவருடைய சொற்பொழிவு. இதை எல்லோரும் பயன்பெற்றதற்கு மிக்க நன்றி என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பு அளிப்பதற்கு நன்றியை தெரிவிக்கின்றேன். நன்றி. வடிவாளி மறுவில்லா மனிதாகி மனமமர்ந்து குருவாகி அருள் தந்த வல்லலே என் அறியாத பிறப்பினையால் பொருளாக்கும் மார்க்கத்தை புகழ்ந்தருளை புரிந்தாங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. கலைஞர் கருணாநிதி நகர்
வல்லநாடு சன்மார்க்க சங்கத்தின் 620வது சன்மார்க்க கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் தயவு திரு பரமதயாளன் ஐயா அவர்களே, இன்றைய நிகழ்ச்சியிலே சிறப்பு சொற்பொழிவாக இங்கே அம்பலவாணர் ஆடவர்கள் என்ற தலைப்பிலே சிறப்பு சொற்பொழிவு ஆற்றி அமர்ந்திருக்கும் நம்முடைய சென்னை மாவட்ட சன்மார்க்க சங்க தலைவர் திரு சென்னரிப்பா தண்டபாணி ஐயா அவர்களே, இந்த கலைஞர் கருணாநிதி வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தை முன்னெடுத்து மிக சிறப்பாக வாரந்தோறும் நிகழ்ச்சிகளை சன்மார்க்க நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கும் திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் உள்ள இந்த நிகழ்ச்சியை இங்கே சிறப்பிக்க வந்து எதிரில் அமர்ந்து கொண்டிருக்கும் ஆன்மீக சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய ஐயா வந்து ரொம்ப சிறப்பாக அந்த அம்பலவாணர் ஆடவர்களை பற்றி பேசுகிறாங்க. அதை பற்றி நான் பேச வரல. ஏன்னா அதை பற்றி ஏற்கனவே சரணகுமார் ஐயா சொல்லிட்டார். எங்கே நம்ம பிறந்தவர்கள் என்ன முதல்ல கூப்பிட்டுருவாங்கன்னு பயந்துனே இருந்தேன். நல்ல காலம் அவரை கூப்பிட்டாரு. ஏன்னா தண்டபாணியார் பேசும்போது எனக்கு அப்புறம் ஒருத்தர் வருவாரு, அவர் இதை மறுத்து பேசுவாரு. அவரையும் சொல்லாது என்னையும் சொல்லல, பொதுவாக சொன்னார். இருந்தாலும் என்ன கூப்பிட்டாரு அப்படின்னு மேட்ச் ஆகிடும். அதனால சரணகுமாரியை கூப்பிட்டாரு. நன்றி ஐயா. அதுவே ஐயா ரொம்ப அருமையாக அவருக்கே ஒரு பாணியில் பேசினாரு. ஐயா சொன்ன மாதிரி சன்மார்க்கத்தில் மட்டும்தான் அதிகாரமாக நம்ம இறைவனை கூப்பிட்டு அருள் செய்யறது நல்லா தரணும், வா எனக்கு அருள் புரியும் சொல்ல முடியும். வேற எந்த மார்க்கத்திலும் அவ்வளோ தைரியம் யாருக்கும் வராது. ஏன்னா மற்ற மார்க்கத்தில் கடவுளை பார்த்து பயப்படுறாங்க. நாம மட்டும்தான் கடவுளை வந்து தாயுமாய் தந்தைமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம்னு நம்ம மாதத்தில் வல்லப்பெருமாள் அப்படி வழிநடத்தி வச்சு போயிருக்காரு. ஏன்பா உனக்கு அப்பா அம்மாலாம் அவர் தான், நீ எதுக்கு கடவுள்லாம் பயப்படுற, தப்பு பண்ண சாமி கண்ணை குத்தம் அப்படின்லாம் சொல்லி நம்ம பயன்படுத்துகிறாங்க. அப்படி நினைக்காத. நம்மளுக்கு வந்து இறைவன் வந்து எப்படி நீ தாய் தந்தை கிட்ட உரிமையாக இருக்கியோ அதே மாதிரி நீ அற்பரிஞ்சவங்க கிட்ட உரிமையாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவர் நிறைய பாடல்களை பாடி வச்சுட்டு போயிருக்காரு. அதை தான் நம்ம வந்து பின்பற்ற வேண்டும். அதில் இறைவன் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்கிற மாதிரி தைரியமாக நம்ம கூப்பிடலாம். இறைவனே நீ வருக, அருள் செய்து நல்ல தரணும், எனக்கு நீ வந்து மகனில் கொடுக்கணும், உத்தியோக சக்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மொழியர் சபை உட்கார்ந்தா நல்லா இருக்கும். அடுத்த நன்றி. நான் நன்றி விருப்பம் தான் ரெடியாக வச்சுருவேன். அதனால நமக்கு அந்த உரிமை இருக்கு. இறைவனை வந்து கூப்பிட்டு எனக்கு அருள் செய் அப்படின்னு கூப்பிட்ட உரிமை இருக்கு. அதே சமயம் அந்த அருளுக்கு பாத்திரமாக ஐயா சொன்னாங்க, இந்த பாத்திரத்தை சுத்தமாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. எந்த அளவுக்கு உரிமை இருக்கு நம்ம மாறு தட்டிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த பாத்திரத்தை சுத்தமாக்க வேண்டிய கடமை. அதுதான் நம்ம வாழ்க்கை லட்சியம். என்ன சொல்றது, உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபம் என்ன, ஒப்பற்ற பெரிய வாழ்தான். அந்த ஆன்ம லாபத்தை காலமுள்ள போது அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி காலமுள்ள போது அதுக்கு காலமே கிடையாது. 10 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா கிடையாது. இப்பத்திலிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்த நொடியே நீ ரெடி ஆயிடும். அடுத்த நொடியே நீ ரெடி ஆயிடும். சரி, எனக்கு இப்போ நிறைய பேர் கூப்பிடுவேன், நிகழ்ச்சிக்கு வாங்க. நம்ம சங்கத்தில் இருக்கவங்களே நிகழ்ச்சிக்கு சரியாக வரமாட்டாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, அதுவும் பாராயத்தோடு வரமாட்டாங்க. நான் கேட்டேன், என்ன சொல்லுவாங்க, ஐயா எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, பையன் வந்து காலேஜ் படிக்கலாம், அவன் காலேஜ் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ண பிறகு நான் அப்புறம் ஃப்ரீ ஆகிடுவேன், நான் வந்துடுவேன். இது தள்ளி போடுற விஷயமா, இது தள்ளி போடுற விஷயமே இல்லை. பெருமாள் சரி கழித்தது போதும்ன்றாரு. அப்போ நம்ம இன்னும் வந்து நம்ம தள்ளி போட்டுட்டே இருக்கோம். காலம் உள்ளப்பதே சொல்லிட்ட பிறகு அப்போ அந்த காலம் எத்தனை காலம் நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு நொடியும் நம்ம வீணாக்காம அதை அடைவதற்கான முயற்சியை செய்யணும். அதுதான் இந்த பாத்திரத்தை சுத்தமாக்க மாற்றுவது. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா, அதுக்கு முதல் அடிப்படை தகுதி ஜீவகாருண்ய ஒழுக்கம் தான். அது விட்டா வேற கதியே கிடையாது. ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாம செய்கின்ற செய்திகள் யாவும் மாயாஜால வித்தைகள். இல்லை, இனி கூட போட்டிருந்தேன், எல்லா குரூப்ல போட்டிருந்தேன். ஜீவகாருண்யம் இல்லாத செய்கின்ற செய்திகள் எல்லாம் வெறும் மாயாஜால. இந்த மாயானந்திர காமிக்கிறாங்க பாருங்க, புறா பறக்கிற மாதிரி இருக்கும், ஆனா புறா இருக்காது. அவனை வெட்டுற மாதிரி இருக்கும், ஆனா அவன் துணியை எடுத்தவன எழுந்து ஓடி வருவான். அந்த மாதிரி மாயாஜால வித்தை தான் நாம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அதனால அதை வந்து வெளியே வந்துட்டு ஜீவகாரணத்தை முழுமையாக புரிந்து கொண்டு ஜீவகாரணத்தை முழுமையாக நாம் அனுபவிக்க வேண்டும், அது பின்பற்ற வேண்டும். அதாவது நம்முடைய சொல் செயல்லாம் ஜீவகாரணம் இருக்கணும்,
நம்ம செய்கிற தொழில ஜீவகாரம் இருக்கணும், நம்ம சாப்பிட்ற உணவுல ஜீவகாரம் இருக்கணும். ஆகிய ஜீவ காரணத்தை கடைபிடித்தால் ஒழிய நாம் சித்தி முத்தி பெறுவதற்கான வேற வாய்ப்பே கிடையாது. வேற வாய்ப்பே கிடையாது. ஒரே ஒரு வழிதான். இதை தரக்கூடிய மார்க்கம் ஒரே ஒரு மார்க்கம். இதை இது பண்ணுறதுக்காக ஒரே ஒரு வழி ஜீவகாரிய ஒழுக்கம் தான். அதுதான். அதுக்கப்புறம் அவனுக்கு தற்சுதந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அம்புகால சட்டம் சார் பார்த்துருக்கோம். அந்த தற்சுதந்திரத்தை நம்ம விட்டுடணும். எனக்கென்று ஒரு ஞான உணர்வு ஏது அப்படின்னு பெருமாள் பாடுவார் சுத்த சில நிலையில. பாட்டுவித்தால் பாடுகின்றேன், படிவித்தால் படிக்கின்றேன், பதிய நிலை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குழைவித்தால் குழைகின்றேன், குறித்த உன்னை ஊட்டுவித்தால் உண்ணுகின்றேன், உணக்குவித்தால் உணர்ந்துகின்றேன், அந்த நீ சிறிய நாள் ஆவதில்லை. நீ என்ன பாட வச்சா பாடுற, கூட்டு வச்சா கூடுற, சாப்பிட வச்சா சாப்பிடுற, தூங்க வச்சா தூங்குற, என்னால் ஆவது ஒன்றுமில்லை என்றாரு. இந்த நிலை நமக்கு வரணும். அந்த மனோபாவம் நமக்கு வரணும். என்னால் ஆவது ஒன்றுமில்லை, நான் சங்கம் வச்சு நடத்துறேன், நான் இதை பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், அதை பண்றேன்னு அந்த நான் என்ற வார்த்தையே வரக்கூடாது. நான் ஒரு கருவி, அவ்வளவுதான். பெருமாள் நடத்துறாரு. என்னால் ஆவது ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒரு ஞான உணர்வு. பெருமாள் பாடுற மாதிரி நான் இருக்க வார்த்தையெல்லாம் நாயகன் வார்த்தை. இந்த அந்த தாழ்வு நிலை தான் சுதந்திரத்தை விட்டு கொடுத்துடணும். பொதுவாக சொல்லுவாங்க ஆண்டாள் அடிமை சொல்லுவாங்க அந்த காலத்துல. ஆண்டாள் என்றால் ஆண்டவன், அடிமை யாரு? நாம் எல்லாம் அடிமை தான். அப்ப அடிமைக்கு என்ன உரிமை இருக்கு? ஒரே உரிமை கிடையாது. ஆனா ஒரு உரிமை இருக்கு. அதுதான் நம்ம எல்லாரும் சகோதர சகோதரி என்ற அந்த பாவத்தை கையில் எடுத்துக்கொண்டு அப்பதான் ஆன்ம உருக்கம் வரும். அந்த ஆன்ம உருக்கத்தின் அடிப்படை அந்த சகோதர தன்மை. அந்த ஆன்ம உருக்கம் தான் ஜீவகாரணத்தை நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அந்த ஜீவகாரணத்தோட நீங்க வாழ்ந்தா மட்டும்தான் அருள் செய்து நல்ல தருணம் வாங்க நம்ம உரிமையா கூப்பிட முடியும். அதனால இந்த அப்பலவானை பத்தி அவர் பேசுறதுனால அதை சார்ந்த இந்த கருத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற இந்த அமைப்பு சார்ந்த நிர்வாகிகளும் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து வந்து ஆதரவு தரக்கூடிய அனைவர்களும் நீண்ட ஆயுளும் இரண்டு ஆரோக்கியத்தோடும் சீரம் சிற்பமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்பு தரத்திற்கு நன்றி கூறி அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாம் வல்ல வள்ளல் பெருமானின் பொன்னார் திருவடிகளை வணங்கி இன்று 620வது கூட்டத்திற்கு முன் செயற்குழு உறுப்பினர் கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்த அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக அதற்கு முன்பாக அருட்பா இசைத்த ஆளல் கலைவாணி அவர்களுக்கும் இறைவணக்கமும் அவர்தான் பாடினார். அவருக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விண்ணப்பம் வாசித்த நம்முடைய தம்பி சிவா அவர்களுக்கும் விண்ணப்பம் இளவரசன் ஐயா அவர்களுக்கும் உரைநடை பகுதி வாசித்த தம்பி சிவா அவர்களுக்கும் நம்முடைய சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த தலைமை பொறுப்பை ஏற்று அந்த சீரிய அருப்பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய பரமதயாளன் அவர்களுக்கும் நம்முடைய சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லாவற்றிற்கும் ஒரு முத்தாய்ப்பாக ஒரே நேரத்துல 3 தலைப்புகளை எடுத்துக்கொண்டு அம்பலவாணர் வருகை, அம்பலவாணர் அணையவாரீர், அம்பலவாணர் ஆடவாரீர் என்ற ஒரு 3 தலைப்புகளை ஒரே சமயத்துல நம்ம தனித்தனியாக தான் கொடுப்போம் ஒரு தலைப்பு. ஆனா அந்த 3 தலைப்பையும் ஒன்றுபடுத்தி ஒரு ஆய்வு செய்து ஒரு ரொம்ப அழகாக ரொம்ப அது எப்படி விளக்குறதுன்னே தெரியல. எவ்வளவு சொன்னாங்க தெரியுமா? அது சொல்றதுக்கே டைம் பத்தாது அப்படின்னு நினைக்கிறேன். முக்தினா என்ன? சன்மார்க்கம் என்பது இறைவனை நம்மை தேடி வருவது. மற்ற மார்க்கங்களை எல்லாம் இறைவனை போய் நாம் சேர வேண்டும். சன்மார்க்கத்திலே மட்டும்தான் இறைவன் நம்மை சேருவார். முக்தி என்பது நிலை 300 சாதனம், சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம். முத்திக்கும் சித்திக்கும் உள்ள வேறுபாடை ரொம்ப அழகாக ரொம்ப ஆய்வு பண்ணி சொன்னாங்க. அதே மாதிரி அணையவாரே ஃபர்ஸ்ட் இறைவனை அழைப்பது, அடுத்த நிலை அணைப்பது, அதுக்கும் அடுத்த நிலை ஆடுவது, டூயட் இல்லைங்களா? டூயட்ல சாங்லாம் கேட்டுருவீங்கல்ல. அம்பலவாணரோட அவர் ஆடுற டூயட் படுற ஆடவாரீர் என்னோட ஆடவாரீர், அம்பலத்தில் ஆடுகின்றீர் ஆடவாரீர், ஆடவாரீர் என்னோட ஆடவாரீர், சாதி மதம் தவித்தவரே அணையவாரீர். ரெண்டுத்தையும் மாற்றி பாடு.
சாதி மதம் தவிர்த்தவரே அணையவாரே, தனித்தலைமை பெரும்பதியே அணையவாரே, ஆரணமும் போற்ற நின்றீர் அணையவாரே, இயற்கை விளக்கத்தவரே அணையவாரே. இயற்கை விளக்கம். அடுத்தது இன்ப நிலை. சிற்றின்பம்னா என்ன, பேரின்பம்னா என்ன, அப்புறம் அதுக்கும் மேல என்ன துரிய பதத்தை பத்தி சொன்னாங்க. 9 நிலைகளை பத்தி அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க. சுளுத்தி, சொப்பனம், சுளுத்தி, ஜாக்கிரம். அதுலேயே அதை விவரமா சொன்னாங்க. ரொம்ப அழகாக 19 நிலைகளை சொல்லி அந்த துரிய பதம் கடந்தவருக்கு ரொம்ப அழகாக சொன்னாங்க. நம்ம அருட் சகோதரர் சரணகுமார் ஐயா சொன்னது போல அவருக்கு இந்த 1 மணி நேரமோ 40 நிமிஷமோ கொடுத்தா பார்த்தார். நிச்சயமா அதை ரொம்ப ஆய்வு பண்ணி ஒவ்வொரு பாடலையும் ரொம்ப விளக்கமாக நமக்கு மனசுல பதிகிற மாதிரி ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதே மாதிரி யார் எது வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது இல்லையா. ஒவ்வொருவருக்கும் பெருமான் சொல்லுவாங்க, அரும்பு, மலர், காய், கனி அப்படிங்கிற ஒரு ஞானம், 4 ஞானம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஞானத்துல நம்ம பேசிட்டு இருக்கோம். உண்மையான ஞானம் பெருமானுக்கு தான் தெரியும். அவர் எப்படி, எந்த நிலையில எப்படி சொன்னாரு, ஏது சொன்னாரு, அந்த அனுபவத்தை சொன்னாங்க. அனுபவ நிலையில தான் எல்லாமே உணர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. தெய்வம் ஒன்றுதான், நம்முடைய சரவணகுமார் ஐயா சொன்னாங்க. தெய்வம் ஒண்ணுதான், ஆனா பல தெய்வத்தை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. அனுபவமாலையிலே பெருமானே சொல்றார், பெரிய பேர் அருளுடையார் சித்தம்பலத்தே நடிக்கும் திருக்கணவர் திருப்பெயர் புகழ் என்கின்றார். அருகர் என்பேன், ஆதி என்பேன், ஆதி சிவம் என்பேன், பிரம்மம் என்பேன், பரபிரம்மம் என்பேன், நிறைய சொல்லிட்டு போவர். சுத்த சிவம் என்பேன், இவையெல்லாம் சித்து விளையாட்டே அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி எப்படி வேணாலும் அதை முடிச்சிடுறாங்க. அதாவது இப்ப ஒரு அப்பா இருக்காங்க, எனக்கு அப்பாவா இருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு சித்தப்பாவா இருப்பாங்க, என் பொண்ணுக்கு தாத்தாவா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொருத்தங்க இருக்காங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாலும் எல்லாம் ஒரே கடவுளை தான் போய் சேரும். அருட்பெருஞ்சோதி என் ஆண்டவரே திரு அம்பல வாணரே வாரீர் அப்படின்னு அழகா சொன்னாங்க. அந்த அருட்பெருஞ்சோதிக்கு விளக்கம் ரொம்ப உருவம், அருவம், அரு உருவத்தை பத்தி சொன்னாங்க. உருவாய் அருவாய் ஒன்று மல்லீரங்கு வாரீர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. உருவாய் அருவாய் அருவாய் ஒன்று மல்லீர் இங்கு வாரி அப்படின்னு வாரி சிதம்பர வள்ளி சிவாம வள்ளி மணாலரி வாரி அப்படிங்கிறதுல ரொம்ப அழகா சொல்லுவாங்க. நேரம் கருதி விவரிக்க முடியல, ரொம்ப அழகா அதை ரொம்ப ரசிச்சு கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் நிறைய விளக்கத்தெல்லாம் சொன்ன, இன்னும் நிறைய அவங்க புதையல் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே தோண்ட அப்படியே நிறைய விஷயங்கள் அப்படியே வந்துட்டு இருக்கு. பெருமான் கொடுத்த ஒரு பாக்கியம் தான் அவங்களுக்கு நன்றியை கோரி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய உறுதுணை புரிந்ததற்கு அவர்களுக்கு மிகவும் நன்றியை நம்முடைய வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக. அடுத்தபடியாக சரவணகுமார் ஐயா ரொம்ப அழகாக ஐயா பேசினதை வச்சு கருத்தை பற்றி சொன்னாங்க. அடுத்தது நம்முடைய வள்ளலார் வழி புனிதன் அவர்கள் உடல், பொருள், ஆவி எல்லாவற்றையும் இறைவனிடம் சமர்ப்பித்து சரணாகதி அடையணும். பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குடைவித்தால் குடைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறங்காதென்று மாட்டுவித்தால் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறியை நாளாவது எல்லாம் என்னால் என்னப்பா, எல்லாம் நீதான் அப்படின்னு அந்த பாட்டை சொல்லி தற்சுதந்திரம் இன்மை அப்படின்னு போட்டு யான் என்ற பற்று, எனது என்ற பற்று, உடல் சரணாகதி எல்லாம் பத்தி சொல்லி ரொம்ப அழகாக. யார் ஒருத்தருக்கு சலைச்சவங்களே கிடையாது, ஒவ்வொருத்தரும் ஜாம்பவான்கள் தான். இங்க உட்காந்துருக்கோம்னா சாதாரணமா நினைக்காதீங்க, எல்லாம் ஜாம்பவான்கள் தான். பெருமான் அவங்க கொடுத்த ஒரு பாக்கியம் எல்லாருக்கும். அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்றதுக்கு அடியேனுக்கு ஒரு வாய்ப்பளித்த நம்முடைய அண்ணா ராஜேந்திரன் அண்ணா அவர்களுக்கும் இந்த வள்ளலார் சன்மார்க்கத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வந்தனம். ஜோதி ஜோதி ஜோதி.